ஓகே மக்களே, ஃபைனலி கொன்றைங்க நாயகனை மீட் பண்ணியாச்சு. நம்மால் வந்து டிஷர்ட்டு இல்லை வாயிலாச்சு குளிச்சிட்டாப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா இல்லைனா என்ன குளிக்கலன்னா அப்படிங்கிறாப்புல. வேர்வை நான் மொத்தம் 4 ரவுண்டு ஏறின கொட்டின வேர்வையில் மொத்தம் குளிச்ச மாதிரி ஆயாச்சு. ஓகே தம்பி, ஓகே ஓகே. இரும்பு கால்கள், ஈசன் படைத்த இரும்பு கால்கள். ஓகே மக்களே, அதுக்கிட்ட தம்பி கையில் வச்சிருக்கிறது நம்ம சத்துமா வரைச்சமல்லங்க, அதுதான். தம்பி ரெகுலராக சாப்பிடுங்க, கண்டிப்பாண்ணா. பூச்சிட்டிக்கா இருங்க. இதை சாப்பிட்டு இன்னும் வெள்ளிங்கிரியில் நம்மளோட கால் பதிக்கணும் 1 மணி நேரத்துக்குள்ளே. அதான் டார்கெட்டு. 50 நிமிஷம் நான் டார்கெட் வச்சுருக்கிறேண்ணா. எது வெள்ளிங்கிரியா? ஆமாண்ணா, வெள்ளிங்கிரி 50 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சு இப்போ வரைக்கும் யாருனாலும் முறியடிக்க முடியாத ஒரு சாதனை எங்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன். வெள்ளிங்கிரிக்கு அந்த ரெக்கார்டை வந்துட்டு உடைக்கவே கூடாது. 50 நிமிஷத்தில் முடிக்கணுமா? 50 நிமிஷத்தில் முடிக்கணும்ண்ணா. ஓகே மக்களே, இன்றைக்கி ஆக்சுவலாக நானும் தம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா வெள்ளிங்கிரி தான் மக்களே போகிறோம். வேல் வந்து கொண்டே வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டியிருந்தேன். பட் அதை நான் வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. நீங்கள் திடீர்னு தம்பி கால் பண்ணி தம்பி வெள்ளிங்கிரி போகலாமா, கொஞ்சம் வேல் கொண்டு வச்சுட்டு வரணும் அப்படின்னா சரினா போகலாம் அப்படின்னாப்புல. தம்பி வந்து இன்றைக்கி வந்து ஒரு 50 நிமிஷத்தில் வந்து ரெக்கார்டு பண்ணிட்டோம். நம்மளும் வந்து வேலை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். தம்பி மேலே போயிட்டு கீழே அடிவாரம் வந்துட்டு திரும்பவும் மேலே ஏறட்டும். ஓகேவா? ஏறிடுவீங்களா? நீ வேறு லெவல் ராது. சரி ஓகே, சரி மக்களே, அடிவாரம் கொண்டரைங்க மேலே அடிவாரத்தில் ஒரு தரிசனத்தை போட்டு போகலாங்க மக்களே. அப்புறம் மக்களே, என்னப்பா கேசுவா வேல் கொண்டு வரணும், வேல் எங்கே பண்ண கேட்குறீங்களா? வேல் தான் நான் அடிக்கலை, நம்ம ஊரில் அடிக்க முடியலைங்க. ஸோ அதனால் அது பார்த்தீங்க அப்படின்னா சரி போகிற வழியே வாங்கிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் தான் வந்து விசாரித்தேன், வேலெல்லாம் பெரும்பாலும் எங்கேயும் அடித்து வைக்க மாட்டாங்க. கிராமத்தில் டவுன் சைடு வேணால் இருக்கும் அப்படின்னாங்க. கோயம்புத்தூர் வேணால் இருக்குங்க. பட் எதுனால என்னன்னா மிஷின் மேலே போட்டுவிட்டாரு. அண்ணங்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டா, அண்ணா 500 போட்டேண்ணா, 2 மணி நேரத்தில் முடிச்சு கொடுங்க. சரி. ஆக்சுவலாக அந்த லேட்டு பட்டத்தில் வேல் சொல்லிட்ட மக்களே 1400 சொன்னார். அப்புறம் 1300 அடிச்சு தரேன்னாரு. சிறப்பு. இப்போ என்னென்னா அண்ணன் வந்து மணி மட்டும் வாங்கிட்டு சொன்னோம். மணி வாங்குற மாதிரி இருந்தால் ஒட்டஞ்சத்திரம் போய் வாங்கணுமாம்மா. ஸோ இப்போ 2 மணி நேரம் ஆகணும். 2 மணி நேரத்தில் நானும் தீபக்கும் ஒட்டஞ்சத்திரம் போய் மணி வாங்கிட்டு வந்துடுவோம். மணி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா போட்டு தந்துடுவார். வேலுக்கு மட்டும் 1300 மக்களே, 6 அடி வேலு. ஸோ இங்கேயே ஆர்டர் கொடுத்தாச்சு, செஞ்சாச்சு. அண்ணா போட்டுருங்க. ஓகே, ஒரு 500 அட்வான்ஸும் போட்டேன். இப்போ எங்கே கிளம்புற அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் போகிறோம். ஒட்டஞ்சத்திரம் போய் மணி வாங்கிட்டு வர போகிறோம். ஓகேங்களா மக்களே? ஒட்டஞ்சத்திரம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குதுங்க. வாங்க மக்களே கிளம்பலாம். மக்களே இங்கே வாருங்க மக்களே, இங்கே வாருங்க கொண்டரைங்க மலை. அந்த மலை எப்படி தெரியுது பாருங்க. அப்பா சாமி செமையாக இருக்குல்ல. இந்த மலை தான் மக்களே நம்ம தீபக்கு டெய்லி 4 டைம் ஏறி இறங்குறாப்புல. சரி ஓகே மக்களே, நேராக அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறேன். ஒட்டஞ்சத்திரத்தில் ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குமாம்மா. மணி வாங்கியாச்சு. ஒரு சேட்டாங்கடையில் வந்து சரி நார்த் இண்டியன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கடையில் வாங்கினேன். ஒரு அண்ணன் கடைக்கு போன முன்னாடி அவங்க சொன்ன கடை, அந்த கடை இன்றைக்கி லீவாமா. ஸோ அதனால் வந்து அவங்க இங்கே சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 4 மணி 280 கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுது. இட்ஸ் ஓகே ஃபைன். அவ்வளோதான். ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து மணி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வரைக்கும் அங்கே பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் திரும்பி நம்ம கிளம்ப வேண்டியதான் மக்களே. ஆனால் வந்ததே தெரியல, ரொம்ப சரியாக வந்தாச்சு மக்களே. அதுக்கடுத்து சரி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு லேட்டாக நானும் ஒரு 3 புரோட்டா நல்லா தட்டி கொடுண்ணா சூடாக எடுத்து பாருங்க மக்களே. புரோட்டா ஜம்மு இருக்குது. புரோட்டா சாப்பிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதனால் நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, ஆனால் நல்லா தட்டி நல்லா பஞ்சாட்டை உதிரி வர மாதிரி புரோட்டா ஜம்முன்னு இருக்குது. ஆனால் வந்து அண்ணன் வந்து சைவ பெருமாள் அசைவம் தான் இருக்குது அப்படின்றாரு. ரெண்டாவது சாம்பார் வேணுமோ சாம்பார் வச்சு சாப்பிட கேட்டுறாரு. சாம்பார்லாம் செட் ஆகிருக்கு. ஆனால் புரோட்டா பார்க்க ஆசையாக இருக்குது. சரி வாங்க தம்பி சாப்பிட்டாப்புல, எனக்கு பசிக்குது. சரி மக்களே, ஓகேண்ணா சூப்பர் மக்களே. நெக்ஸ்ட்டு தக்காளி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் நல்லா நீட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஜம்மு இருக்குது பாருங்க ஹோட்டலில். 45 ரூபா மக்களே தக்காளி சாப்பாடு. ஒர்த்து உண்மையாலுமே. சாப்பாடு 90 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அன்லிமிட்டெடு. ஓகேண்ணா. ஆமாம்மா, இது கூலிங் கிட்ட தம்பி. மேலே இப்போ நல்லா ஹைட் இருக்கும்படி நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்குதுங்க ஹோட்டல். சரி மகளே, சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். தம்பி காலையில் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு விட்டார். சாப்பிடுங்க தம்பி. முடியாதுண்ணா, ஒரு டைம் சாப்பிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பசிக்காது அதிகமாக. திரும்ப மழை வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இரும்பு மனிதன் மக்களே. இங்கே பாருங்க, வேல் வந்து ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து சைடில் சூடாயுத மாதிரி இருக்குமல்ல, அதையும் வந்து கட்டிங் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படின்னா 1 மணி நேரம் ஆயிரம் மட்டும் இருக்குதுங்க.
10 நிமிஷமா? சரி 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 ஓகே ஓகே. கரண்ட் இல்லைங்களா? ஆட சரி 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 சரி. கரண்ட்லாம் வெல்டிங் பண்ண முடியாதே. வந்துடு வந்துடு வந்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. இதான் தம்பி மக்கள் இங்கே பாருங்க, இது ரெடி. தூக்கிட்டு ஏறிடுவேண்ணா, ஏறிடலாம். மொத்தமாக எத்தனை கிலோ வருங்க? 4 கிலோ வருங்க. 3 கிலோ வரும். 3 to 4 கிலோக்குள்ளே வருங்க மக்களே. ரைட் மக்களே, அடுத்த கட்டமாக எலுமிச்சம்பழம், பத்தி, சூடம் எல்லாமே வாங்கிட்டு பூ வாங்கியாச்சு. பூ எங்கே தம்பி? பூ இங்கே இருக்கிறது. ஓகே ஓகே மக்களே. பா ஓகே மக்களே, ஐயா பாருங்கள் வெல்டிங் வைக்க ஆரம்பித்து விட்டார். கண்ணு பார்த்தோம்னா அவ்வளோதே. அப்புறம் வெள்ளையங்கிரி மேலே ஏற முடியாது. எல்லாம் மயம் தெரியும், புகையாக தெரியும். அது இன்றைக்கி தெரியாதுங்க, நாளைக்கு காலையில் கண்ணால் எடுத்து பிடிச்சிது. அதனால் இதெல்லாம் வெளிநாட்டில் பார்க்கவே கூடாது மக்களே. இங்கே பாருங்க மக்களே, இது நம்ம வேலைன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வெயிட் அதிகமான வேலை. ஆல்ரெடி கஸ்டமர் செஞ்சுருக்காங்க. சூப்பர், ஃபுல்லாக மணியை போட்டு அலங்கரிச்சிருக்காங்க. அதனால தான் ஐயாட்ட மணி இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த இருந்த மணியெல்லாம் இதுக்கே போட்டிங்களாட்டு இருக்குது. இருந்த மணிகளை இதுக்கே போட்டிங்களாட்டு இருக்கு. அதனால தான் என்னை ஒட்டஞ்சத்திரம் போட்டி கிடைக்கல. ஆமாம், இது அதிகங்க. இது 280 ரூபாய்ங்க 4 மணி. 10 ரூபா குறைக்க மாட்டேன்ட்டானுங்க. இல்லை இல்லை 280 பணம் பண்ணாச்சு. அது சின்னது உங்களுக்கு வேலையை வாங்கிடலாம். 6000 என்ன மட்டும் அதான். ஓகே மக்களே, வெள்ளியங்கிரிக்கு வேலை கொண்டு போய் வைக்கணும்னு வேண்டி 4 வருஷம் ஆகுது. அது இன்னைக்கு தான் ஆண்டவ மணியத்தில் போவோன்னு விதி. அது யாரால மாற்ற முடியும்? அது உங்கள் வட்டையில் வந்து செய்யோன்னு இருக்குது பாருங்க. எங்கள் ஏரியாவில் நான் சிவகிரி, அங்கிருந்து இங்கே வந்து இங்கிருந்து உங்கள் வட்டையில் செஞ்சு வாங்கிட்டு போவோம் செய்யணும் இருக்குது. இந்த வேல் உங்கள் கையால் செய்யணும் இருக்குது பாருங்க. பார்த்தாலே சொல்லுவாங்க பண்டிகையில் அடிச்சிருப்பாங்க. இந்த வேலை அடிச்சிருப்பாங்க. அதான் இப்போ எடுத்துட்டாங்கண்ணே. ம் ஓகே. மணி வந்தே காலையில் வந்ததையும் லீவுண்ணா பொச்சை மூடிட்டு 20 ரூபாய்க்கு பீடி இப்படி வாங்கிட்டு ஓடி போயிரு அப்படின்ட்டு. லீவுன்ட்டு இல்லை இருக்கக்கூடாது பட்டக்கட்டை. அதுதான் ஓடுறான்ட்டு செல்லில் எடுத்து போட்டு விடுது. போட்டு விடலாங்க ஜம்முன்னு. எது பெயிண்ட் இது அடிக்கணுங்களா? அதெல்லாம் தேவையில்லைங்களா? பெயிண்ட்லாம் வேணிக்காங்க மக்களே. அடுத்து பாருங்க மகளே, ஐயா வந்து இந்த இது என்னங்க இது வந்து வேக போட்டா இல்லை எம்பட கருவு போட்டு அதுதான் பேசிட்டு இந்த பொட்டு வச்சோம்னா அதோட நின்றுது. சந்தன பொம்மை வச்சு சாயம் வச்சுருங்க. ஓ அதுக்கிட்ட கருவு போட்டு. சரி சரி மக்களே, அந்த வெல்டிங் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று இருக்க மாட்டிருக்கு. அதை இது பண்ணி நான் கறி மாதிரி ஏதோ இருந்து அது ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சு விட்ருக்கேன். அப்படி என்ன கறிதானுங்க? கறிதா. அடுத்து பாருங்க ஜம்முன்னு கதம்பாத்தை வச்சு விட்டு நீட்டாக ஜம்முன்னு எலுமிச்சம்பழமெல்லாம் வச்சு விட்டுங்க. அருமை அருமை அருமை. போட்டு சந்தன சாப்பெல்லாம் அங்கே போய் போட்டுக்கிறதுங்களா? சந்தன சாப்பெல்லாம் அங்கே தான் போடணும். இங்கே கருவு போட்டு வச்சுருக்கேன் பாரு, அதோட சரி. சரி ஓகே. அதான் அப்படியே சொன்னீங்களே, எதை சாமி வந்துருமாமா மக்களே ஐயா அப்படின்றாரு. ரைட்டுங்க. 4 வருஷமாக கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி முடியவே இல்லைங்க. எப்படி இங்கே தெரிஞ்சது? அது எதிர்ச்சியாக வந்தேங்க. வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு தெரியாம பக்கத்துல இருந்து பாராட்டு சொல்லுமா இருக்கும்.
இந்த சாமி வேலை ஓகே. போய் அது குடி தம்பி. சரி அப்படியே கொண்டு போங்க வெளியே. பைசாவை கொடுங்க, பைசாவை கொடுங்க, கிளம்பி போயிட்டே இருங்க. ஓகே உனக்கு மக்களே. சேமர் புண்ணியம் கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்த வேலையை சந்திக்கிறேன். ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. மக்களே, எவ்வளவோ நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். அது இன்னைக்கு தான் இருக்குது. யாருனாலையும் மாற்ற முடியாது. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்கலாம்னு சொல்லி வந்தோம். இங்கே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், லிட்டர் வாட்டர் கேன் வந்து 5 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க மக்களே. தெரிகிறதா? ஸோ இந்த வாட்டர் கேன் தான் அது. ஓகே மக்களே, 1 லிட்டர் வாங்கியாச்சு 5 ரூபாய்க்கு. பெட்ரோல் பங்க் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக மணி வந்து 2, 3, 4, 4:30 நாள் அடிவாரத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் 2.5 மணி நேரம் இருக்கு. 3, 4, 4:30 2.5 மணி நேரத்தில் அங்கே போயிட்டோம் அப்படின்னா 5:30 ஒரு 1.5 மணி நேரத்தில் மேலே ஏறிட்டா பரவாயில்ல. 6 மணிக்கு உள்ள பார்ப்போம். எல்லாம் அவன் செயல். அடுத்த கட்டமாக பல்லடம் ரீச் ஆகிட்டோம். இளநீ கடை பார்த்த உடனே நிப்பாட்டியாச்சு வண்டியை. இளநீ குடிக்கிறோம். வாங்கிக்கிறேன் தம்பி, நீங்கள் குடிங்க. செம்ம டேஸ்ட். 3 hours later. ஓகே மக்களே, சூப்பர். வெற்றிகரமாக வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் ரீச் பண்ணிட்டா. நம்பவே முடியலைங்க. கூட்டம் என்னால் இருந்தே இருக்க மாட்டேங்குது. சிவராத்திரிக்கு தான் கூட்டம்னா, சிவராத்திரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்குதுங்க. எப்பா சாமி, என்னங்க இது, எந்த நாளுமே கூட்டமாக இருக்கும் போல இப்பெல்லாம். ஓகே மக்களே, அடிவாரத்தில் இருந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். இவர் வெல்கம்லேயே பாருங்கள், முருகப்பெருமான் தான் இருக்கிறாரு. செம்ம. ஓகே, சிறப்பு. அவ்வளோதாங்க, செம்ம. மக்களே, இதில் வந்து இன்னொரு மேட்ரு என்னென்னா, நம்ம கொன்றங்கி நாயகன் வந்து அண்ணா இல்லைனா நான் வரல அப்படின்ட்டாப்புல. தம்பி வந்து நான் ஏறுனா 1 மணி நேரத்தில் தான் ஏறுவேன், 1.5 மணி நேரத்தில் தான் ஏறுவேன், அது கம்மிச்சு நான் ஏற மாட்டேன். சும்மா நான் சொன்னேன், தம்பி வாடா தம்பி மேலே போய் சாமி கும்பிட்டு வந்தாரா, அதனால் என்னடா அப்படின்னா, இல்லை நான் ஏறினா நான் அந்த ஒரு ரெக்கார்டுக்காக தான் நான் ஏறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி சரி ஓகே, நாளைக்கு அப்புறம் கொன்றங்கி மலை வேறு ஏறணும், அதனால் நான் கிளம்புறேண்ணா, போயிட்டு நாளைக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறப்பல. தம்பி நான் மேலே ஏறிட்டு கிளம்பிங்களாண்டா இல்லை அப்படிங்கிறப்பல. ஏன்னா 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சிங்க மக்களே. ரூட்டு கொஞ்சம் மாற்றி வந்துட்டோமா, அது என்னுடைய மிஸ்டேக் தான். நான் வந்து காலப்பட்டி சரவணம்பட்டி வந்து இந்த பக்கம் அன்றைக்கி மாப்பிளோட வந்த சுரேஷ் மாப்பிளோட வந்தால அந்த ரூட்டை போட்டு வந்துட்டேன். அதனால் லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னென்னா தம்பி கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டான். 1 மணி நேரம் லேட் ஆனங்காட்டி அந்த சாதனையை என்னால் பண்ண முடியாது, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படி. ஸோ அதனால் மக்களே நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பு. ஓகே மக்களே, கீழே இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய அதாவது மனோன்மணி அம்மை, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில், ஓகேங்களா, இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டேன். ஆனால் எல்லாருக்குமே தன்னோட வாழ்க்கையில் வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு பிடிவாதம் ஒன்று இருக்கும்போது அது இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி இறைவன் வந்து வேலையை காமிச்சிட்றாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தீபக் இப்படி வந்து நான் ஏறுனா 1 மணி நேரத்தில் அந்த கின்னஸ்க்காக தான் ஏறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படியோ அதே மாதிரி நான் இந்த வேலை வந்து கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு வந்த மக்களை இங்கே கீழே வைக்கல. ஆனால் இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து இங்கே வைக்கல. சரி உட்காந்துருக்கலாமே சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது கீழே தன்னை பேல பட்டுருச்சு. அது எனக்குமே நம்ம பிடிவாதத்தை வந்து நம்ம விட்டு கொடுக்கணும். அது இல்லைனா நம்ம விட்டுருவோம். பட் அதை காலையில் பட் என்னென்னா தீபக்கு மேலே எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபீலிங் இது. என்னென்னா ஏறுனா அவ்வளோ தூரத்தில் தான் அந்த டைமிங்கில் ஏறுவேன், குறுகிய இதில் வந்து பண்ண மாட்டேன். சரி ஜாலியாக வந்து பேசிட்டுலாம் ஏறுறதான் அந்த ஒரு மெல்ல ஏறுற அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறா. அண்ணா வணக்கங்கண்ணா, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ஓகேங்கண்ணா, சரி சரி. இப்போ கூட பாருங்க கீழே வேலை கீழே வைக்க மனசு வர மாட்டேங்குது. அதான் அவங்களுக்கு ஒரு பிடிவாதம். அதனால் வந்து அனுசரித்து போகிறதான் மக்களே வாழ்க்கை. ஸோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கு வேறு எந்த வருத்தம் கிடையாது. பையன்லாம் சூப்பரான பையன். அங்கேருந்து இவ்வளோ நம்மளை கூப்பிட்டு வந்து நமக்கு துணைக்கு வந்ததே பெரிய விஷயம். அவன் பக்கத்தானே அவன் நல்லபடியாக அவங்க போயிட்டான்னா எனக்கு அது போதும். நான் நாளைக்கு பிரச்சனை இல்லை. நான் பைக் இது கொடுத்து விட்டேன், என் பைக்கு தான் அது. நாளைக்கு இந்த பஸ்ஸில் கூட போய்க்குவேன்.
அப்படிலாம் கவலையே இல்லை இறைவா. ஓகே மக்களே, மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஏன்னா கனவு மாதிரி இருக்குது, ஆனால் நினைவு தான். சரிங்க மக்களே, சிறப்பு. பேக்குள்ளே ஒரு பெரிய சின்ன ஒரு கோசா பழம் ஒன்று இருக்குது, தண்ணி இருக்குது. ஸோ வாங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு வேலையை வச்சுக்கிட்டு ஏறிடலாம். ஓகே மக்களே, பிரதர் வரேன் பிரதர். ஓகேங்க மக்களே, அவ்வளோதான். ஏறாம வச்சு அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், இங்கே வாலண்டியராக இருக்காருங்க மக்களே. நெக்ஸ்ட் இந்த பக்கம் மனோன்மை, இங்கே வந்து சிவபெருமான் படிக்கட்டில் காலை வச்சு ஏற ஆரம்பித்து விட்டேன். ஓகே மக்களே, அவ்வளோதாங்க. பார்த்தா ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி ஏறணும். திரும்பவும் வந்து நம்ம வந்து ஏறுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. 4வது டைம் 3வது டைம் வெள்ளியங்கிரி மலை ஏறும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 3 டைம் ஏறியில் தொடர்ந்து போனேன். 4வது டைம் வேலோட ஏறுறோம், ரொம்ப சந்தோஷம். சரிங்க மக்களே, அப்படியே பார்ப்போம். பெருசாக வந்து இங்கே விளாக் எடுக்க முடியும், கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். அதான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 1.5 வாரத்துக்கு முன்னாடி ஏறினேன். சிவராத்திரிக்கு முந்தின நாள் ஏறினேன், சனி பிரதோஷம் அன்னைக்கு. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். நான் இப்போ வந்து கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு அங்கே இடையிலையோ அல்லது லாஸ்ட்டில் போய் மீட் பண்ணலாம் மக்களே. ஓகேங்களா, அவ்வளோதான். மேலே ஏறிட்டெல்லாம் ஜம்முனு கீழே இறங்குறாங்க, தெரியுதுங்களா? இப்படி தான் இது மலை இருக்குல்ல, டஃப்பு. ஓகே, சிறப்பு. அண்ணன் பாருங்க எப்பேற்பட்ட சுமையை வச்சுட்டு ஏறிட்டுருக்காரு. அவரோட பண்ணும்போது நம்மளாம் சும்மா ஏறலாம் மக்களே. கேட்டு வாருங்க மக்களே, கொஞ்சம் வந்து ஏறியிருப்போம். நான் அவரை மீட் பண்ணுறேன்னு சொன்னேன், பட் முடியல. எத்தனை குச்சி பார்த்தீங்களா இல்லையா, எல்லாம் வாங்கி மலை ஏறிட்டு இறங்கி போட்டது தான். எனக்கு தெரிஞ்சு வெயில் வச்சுட்டு விளாக் பண்ண முதல் வீடியோ நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன், தெரில. ஃபைன், சரி ஓகே மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்களே. 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மணி இப்போ வந்து 6:24 நிமிஷத்தில் வேலை வித் பேக்கில் வெயிட்டோட மலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், எங்கேயுமே நிற்கல. பாப்பா ஒரு 2 மணி நேரத்தில் உச்சிக்கு போயிடலான்னு ஒரு ரீச் வச்சுருக்கேன், போயிடலாம். ஓகேங்களா, சரி. இப்போ வெள்ளவே நாயர் கோயில் இருக்கும், எல்லாமே கடையெல்லாம் இருக்கும். ஓகேவா, சிறப்பு. நான் வந்து விளாக் எடுக்கல, ஆனால் உங்களுக்கு டைமிங் எல்லாமே நான் வந்து வீடியோவில் வந்து டைமிங் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த டைமிங் நான் ஸ்க்ரீன்ஷாட் வைக்கிறேன் மக்களே. இதை வருங்க, ஆதாரத்துக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேண்டாம், உங்களுக்கு நேரடியாகவே காமிச்சிட்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த வீடியோ எந்த வீடியோனா, இதுதான் நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கிற வீடியோ. கீழே மக்களே, ஓகே. இந்த வீடியோவுடைய டைமிங் பாருங்கள், இருங்க. இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு காட்டுறேன். இதை பாருங்கள், 5:58. ஓகேங்களா, ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஏறல. இதை பாருங்கள், தெரியுதா? 25 பிப்ரவரி 5:58. ஓகேங்களா, மாடிஃபைடு ஆனது. ஓகேங்களா, ஃபைல் வந்து அந்த அன்னைக்கு தான் இது பண்ணியிருக்கோம். ஆனால் இதுலேயும் கூட ஏற ஆரம்பிக்கல. முழுமையாக ஏற ஆரம்பித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கிளிப்பு நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் தான் ஸ்டார்டிங் நம்ம ஏறவே ஆரம்பிச்சிருக்கோம். 5:59. சரிங்களா, அதான் 6 மணி, கரெக்டாக 6 மணிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, நம்பவே முடியலங்க. 24 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு மலை ஏறுறதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது கையில் வேலோட ரைட்டோட சூப்பர். வாங்க, 2 மணி நேரத்தில் வேலோட ஏறி நம்ம ஒரு ரெக்கார்டு வைப்போம். அடுத்து 2வது மலை பாம்பாடி சித்தர் முகம் வந்துச்சுன்னா 2வது மலை முடியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் மீட் பண்ணுறேன் மக்களே. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இது வந்துட்டோம். வழுக்குப்படி இருப்ப டைமிங் பார்க்கல. பாம்பாடி சித்தர் கோயில் போயிட்டு சொல்கிறேன். இந்த வழுக்கு பாறை நல்லா நெருத்து குத்தலாயிரும். அங்கே பாருங்க, தெரியுதா? சரி மக்களே, பாம்பாடி சித்தர் குகை வந்துட்டேன். 6:43. ஆக்சுவலாக மணி 6:43ங்க. 43 நிமிஷத்தில் 2 மலை கடந்திருக்கோம். வாங்க ஏறலாம். பாம்பாடி சித்தர் குகை போன டைம் கூட காட்டல, இந்த டைம் கட்டியாச்சு. அங்கங்கே மேலே கடைகள் இருக்கும் மக்களே. ஓகேங்களா, மக்களே எவ்வளோ ஹைட் ஏறி வந்திருக்கேன் பாருங்கள். ஓரளவுக்கு லைன்ஸ் தெரியுதுங்க. ஓகே,
மக்களே அவ்வளோதான் மக்களே. இப்போ வரைக்கும் எங்கேயுமே நான் நிற்கல. அதேமாரி லைட்டாக அடிக்கலான சார்ஜ் கம்மியாக இருக்குது. போன டைம் சார்ஜில் ஏற்றி வந்து என்கிட்ட அதுவும் இல்லை. சரி ஓகே மக்களே, தொடர்ந்து முன்னேறேன், அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்களே 1 மணி நேரம் 22 நிமிஷம் ஏற ஆரம்பித்த டைமு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 22 நிமிஷத்தில் 5வது மலை ஸ்டார்டிங் வந்தாச்சு. 2 மணி நேரத்தில் உச்சிக்கு போயிடலாங்கிற நம்பிக்கை இருக்குது. வாங்க மக்களே, நான் ப்ரூஃப் வந்து வீடியோவோட டைமிங் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வைப்பேன். சரியா இல்லைன்னா மேலே போய்ட்டு கரெக்டாக 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன். மேலே போய்ட்டு யாரோ ஃபோனில் டைம் காமிக்கிறேன். 5ஆம் மலை ஸ்டார்ட்டு. இது வந்து நாங்கள் நம்மளுக்கு பின்னாடி பாருங்கள், அங்கே லைட் தெரிய பாருங்கள். அடுத்து உங்களை சொனையில் போய்ட்டு மீட் பண்ணுறேன். மக்களே இதோட வந்து கீழ்த்தரை லைட்டெல்லாம் மறைய போகுது. எங்கள் மேல் தலையில் எங்கள் பாருங்க தெரியுதா பாருங்க, வெள்ளிங்கிரி ஆண்டவர் உச்சி தெரியுதா மக்களே? மக்களே யாராவது பேச்சு கேட்கணுங்கிறது இந்த இடத்துல வலிக்கிட்டு விழுந்துட்டேன். டார்ச் போடாமையே வந்தானா இப்போ வரைக்கும். அப்போ ஒரு அண்ணன் சொன்னார், வெளிச்சமேல எப்படி போவீங்க அப்படின்னு. வழுக்குது, மழை பெய்யும்படி வழுக்குது மக்களே. மழை ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துல என்னால் வேலை ஊனாமல் இருக்க முடியல. ஆண்டவா வெளியேறி ஆண்டவா மன்னிச்சுக்க. இப்போ வரைக்கும் வந்துட்டேன், சொன்ன பக்கமாக வந்துட்டேன். மழை பெய்யும்படி வழுக்குது மக்களே. 7:47 ஆகுதுங்க மணி. இதா கீழே விழுந்துட்டேன், ஒன்றும் ஆகலை. ஆண்டவ முன்னீத்தில் ஒன்றும் ஆகலை. மேபி தர்பூசணிக்கு உடஞ்சிருக்குமே எனக்கு தெரில. சொன்னால் வந்தாச்சுங்க மக்களே, வெற்றிகரமாக ஒன்றும் இந்த பிள்ளை எல்லாம் நன்மைக்கு. அப்போ அவர் சொன்னார், வெளிச்சமேல எப்படி போவீங்க அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் வந்து நமக்கு சொல்கிறாரு. இந்த பிள்ளை பெரிய அடியில் தப்பிச்சுக்கிட்டேன் மக்களே. 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் சொனையை ரீச் பண்ணிட்டேன். அதை தெரியுதா, போய் ஒரு குழியில் போட்டு போயிடலாம் மக்களே. யாராவது ஒருத்தர் வீடியோ ஹெல்ப் பண்ண சொல்லலாம். அதை வருங்க, தெரியுதா கைஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த அதிகபட்சமாக இந்த இடத்துல 10 நிமிஷம் கிளம்பிடணும். ஒரு கரெக்டாக மணி 1:50, சரி 7:50, கரெக்டாக 1 மணி நேரம் 50 நிமிஷம். தலைவா ஒரு சின்ன ஒரு இது ரெக்கார்டுக்காக ஏறிட்டு இருக்கேன். நான் உள்ளே இறங்கி ஏற அந்த மாதிரி வீடியோ மட்டும் பிடிச்சிருந்துருங்க. சரி ஓகே போகலாம். மக்களே ஆக்சுவலாக அன்றைக்கி நம்ம எங்கே இந்த போனால் அன்றைக்கி நம்ம குளிச்சோம்ல விடிய காலையில், அந்த அளவுக்கு சில்லு இல்லை. ஏன்னா அங்கேருந்து நிற்காமே வந்தங்காட்டி ஒரு இடத்துல நம்ம நிற்க கிடையாது 10 செகண்டுக்கு மேலே. அதே மாதிரி ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. இப்போ இந்த சொனையில் ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல இப்போ வரைக்கும். சத்தியமாக வெள்ளிங்கிரி ஆண்ட மலை சத்தியமாக சொல்கிறேன். வாங்க மக்களே, முடிஞ்சளவுக்கு 2.25 மணி நேரத்தில் உச்சிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இப்போ வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே. இங்கே ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கெண்ட மாதிரி. அதான் 7வது மலைன்னு நினைக்கிறேன். என்ன அது 7வது மலையா? ஓகே, பிடிக்குது, நல்லா பிடிக்குது. ஆனால் நிற்கக்கூடாது. 7வது மலையில் பாருங்களேன், நமக்கு சோதனை கொடுத்து சத்தியமாக இந்த காடு பிடிக்குது, கெண்ட பிடிக்குது. பரவாயில்ல, நடக்க சரியாக போய் நினைக்கிறேன். வெட்டிங்கிறாண்டவா கிடையாது. சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது, 25 தான் இருக்குது. ஆனால் 7வது மலையிலேருந்து சோதனை கொடுக்குறாரு. முருகா, இத்தனைக்கு ஒரு 10 நாள் ரன்னிங் போயிட்டு தான் நம்ம வந்து ஏறுறோம். 4 கிலோமீட்டர் டெய்லியும். சரி ஓகே மக்களே, பார்க்கலாம். மக்களே தெரியுது அந்த இடம், இந்தா அந்த இடம் தண்ணி ஏதாவது பாருங்கள், கட்டிங்ஸ் அப்படி ஏதாவது பாருங்கள். சரியாக கண்ட பிடிக்குதுங்க இந்த இடம். இதில் தான் பிடிக்குது பாருங்க, தெரியுதா? சத்தியமான கால் டைட் பண்ணல, ஆனால் செம்மையாக கண்ட பிடிக்குது. மணி 8:16, 2 மணி நேரம் 16 நிமிஷம் ஆச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடுவேன். நான் முதல் நன்றி நம்ம தீபக்கு தான் சொல்லணும். அது காரணம் இருக்குது. நான் இந்த இடத்துல ஏறுறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் தீபக்கு. கொண்டரை நாயகா உன்னால தான்டா, நீ மட்டும் என் கூட வந்ததுன்னா ஏறிக்க மாட்டேன். எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும். மக்களே மணி 8:22 பக்கத்தில் வந்துட்டேன்.
ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. முருகா, சிவா சிவா, மனமடித்தாயே. விநாயகா, மக்களே நான் டைம் காட்டுங்க. டைம் செல்லில் டைமா? ஏய் வருண், டைம் நான் காட்டுறேன். மக்களே 8:23, 2 மணி நேரம் 23 நிமிஷம். ஆமாம் தலைவா, எங்கேயோ கூறல. மக்களே ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. இல்லைங்க ஆண்டவா பகவானே. மக்களே 2.5 மணி நேரத்துக்கு வந்துடும்னு நினச்சேன். 2 மணி நேரம் நினச்சேன். என்ன அப்படி சுற்றி வரைக்கும் இப்படி வந்துட்டேன். ரெண்டு மணி நேரம் 25 நிமிஷம் வச்சுக்கோங்க மக்களே. அப்பா ஒரு சொட்டு தண்ணி இல்லை, சாதிச்சிட்டோம் மக்களே. எங்கேயுமே உட்காரல. ஃபைனலே ரீச்சிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், இதனால் யாருக்கும் எந்த ஒரு புண்ணியம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸு. மலை ஏறுறப்போ சரி வேண்டாம், அதை ட்ரா பண்ணிக்கலாமா நினச்சேன். அந்த ஒரு மலை ஏறிட்ட மக்களே. அதுக்கப்புறம் தன்னை பேர் நடந்தது. 7வது மலை வந்தப்போ கெண்டை பிடிச்சிது. நான் வந்துட்டோம். வைத்து பேக்கில் ஒரு தர்பூசணி பேக் ஒரு 3 கிலோ வரும். இது ஒரு 3 to 4 கிலோ வரும். மொத்தம் ஒரு 7 கிலோவுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டோம். சக்ஸஸ், சாதிச்சிட்டோம் மக்களே.